வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வராததுக்கு மன்னிக்கவும். என்ன அப்படின்னா அட் அ டைமில் 2 வீடியோ எடிட் போயிட்டு இருக்கிறதுனால இதையும் அப்லோட் பண்ண முடியாமல் அதையும் அப்லோட் பண்ண முடியாமல் கொஞ்சம் ஒர்க்கு பிஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே கோயில் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால அங்கேயும் நான் ஷூட் போயிட்டு அதையும் அந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த வீடியோ போகிறதுக்கு லேட்டாக. இதுக்கப்புறம் இன்னொரு பெரிய வீடியோ இருக்குது, அதை இன்னும் கொஞ்சம் நான் அப்லோட் பண்ணிடுறேன். சரி ரைட், இப்போ எங்கே போயிட்டு இருக்கேன் அப்படின்னா கடலூருக்கு போயிட்டு இருக்கேன். எதுக்காக கடலூர் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா 2 முக்கியமான விஷயம் பார்க்கறதுக்காக. ஒன்று வந்து வி ஸ்கொயர் மால், அதை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. 2வது டி மார்ட் புதுசாக திறந்தாங்க கடலூரில், அதையும் நான் இன்னும் பார்த்ததில்லை. ஒரு 1 hour டிராவல் அப்புறம் நம்ம கடலூர் ரீச் ஆகிட்டோம். இந்த பாலம் ஏறி இறங்கினதுக்கு அப்புறம் லெஃப்ட்ல திரும்பணும் அப்படின்னா வி ஸ்கொயர் மால் வந்துடும். மாலோட பார்க்கிங்க்கு என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி டிக்கெட் கேட்பாங்க. இதுதான் வி ஸ்கொயர் மாலோட மெயின் என்ட்ரன்ஸ். இந்த ஆர்கிடெக்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாலில் மொத்தம் 4 ஃப்ளோரு. 4 ஃப்ளோரில் ஃபர்ஸ்ட், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து இந்த ஃபுட் பார்க் மாதிரி இந்த KFC அதெல்லாம் இருந்துச்சு. அப்படியே எக்ஸலேட்டரில் மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாகவே எல்லாம் அதாவது ட்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கடைகள் தான் இருந்துச்சு. எக்ஸலேட்டரில் ஏறிட்டு இருக்கும் போது இந்த வியூ சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் 3rd ஃப்ளோர் வரும்போது தான் தெரிஞ்சது ஃபுல்லாகவே வந்து ஃபுட் பார்க் தான். அதை என்ன வேணா நீங்கள் சாப்பிட்லான்ற மாதிரி எல்லா கடையும் இருந்துச்சு. ஜிகிர்தண்டா, ரோஸ் மில்க்கு, அது மாதிரி எல்லா கடையும் இருந்துச்சு. அப்படியே எல்லாமே காலியாக இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் அப்படின்னா எல்லாமே 11 மணிக்கு தான் ஓப்பன் ஆகுமா. சரி ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு வந்துட்டோம். என்ன அப்படின்னா நாங்கள் 10 மணிக்கு அங்கே போயிட்டோம். சரி 1 மணி நேரம் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் பீச்சுக்கு வந்துட்டோம். நான் சில்வர் பீச் சின்ன வயசில் வந்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். பார்த்தா நடந்து போகிறதுக்கு இந்த உடன் பிரிட்ஜ் மாரி அதெல்லாம் போட்டிருக்காங்க. நிழலுக்கு உட்கார சேரு, அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றுறதுக்கு குடிசையாக போட்டிருந்தாங்க. எப்பயும் போல பீச்சில் இந்த செட் ப்ராப்பர்ட்டி மாரி வந்தால் இந்த அலை வரத ஸ்லோமோ வீடியோ எடுக்கிறது, காலில் அலை படுற மாதிரி ஸ்லோமோ வீடியோ எடுக்கிறது, அதெல்லாம் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் மண்ணில் என் பேர் எழுதி அதை அழிக்கிறத எடுத்தேன். அப்புறம் என் கசினுக்கும் அதே மாதிரி ஒரு வீடியோ எடுத்து கொடுத்தேன். 11 மணி ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் வி ஸ்கொயர் மாலுக்கே வந்துட்டேன். வந்ததுக்கு ஒரு கேம் ஆனு பார்த்து பைக் ஓட்டினா அதுன்னு தோத்துட்டேன். அப்புறம் 2 கசின் இந்த கேம் விளாண்டா, அந்த பால் வச்சு டம்ளர் அடிப்பாங்கல்ல அந்த கேம் விளாண்டான். அப்படியே கீழ் ஃப்ளோர்ல இறங்கி வந்தேன் அப்படின்னா இந்த ட்ரெஸ் கடையை பார்த்தேன். ட்ரெஸ் கடையை பார்த்தோன்னே உள்ள போயிட்டேன். ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பிளாக் ஷர்ட்டை நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால இதை ஒன்று எடுத்தேன். இந்த டி ஷர்ட்டை எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால இதையும் ஒன்று எடுத்துக்கிட்டேன். என்னோட கசனுக்கு மேட்சிங்காக இருக்குன்னு சொல்லி இந்த ஷர்ட் ஒன்று எடுத்தேன். விண்டோ ஷாப்பிங் பண்ணப்போ இவ்வளோ ஷர்ட் எடுத்துட்டு வந்துட்டேன். மதியானம் லஞ்சுக்கு சாப்பிட வந்த ஹோட்டல் தான் திண்டுக்கல் தர்பாக்கட்டி பிரியாணி. கடையோட ஆம்பியன்ஸ் நல்லா இருந்துச்சு, அதே மாதிரி அவங்களோட ஃபுட்டும் நல்லா இருந்துச்சு. அப்படியே லஞ்சை முடிச்சுட்டு வந்த ஸ்பாட் தான் டி மார்ட். கடை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு தேவையான ஜாமான் தான் வாங்கிட்டு போனேன், வேற எதுவும் வாங்கல. வழக்கம்போல சொல்ற மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா அதுலயும் லைக் போட்டு இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன்.